நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு ஏற்கனவே மேல்முறையீடு செய்திருக்கிறது. இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க தமிழ்நாடு அரசு இன்று முறையிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. உச்சநீதிமன்றத்தில் இன்று அவசர வழக்காக விசாரிக்க தமிழ்நாடு அரசு முறையிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான இந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு ஏற்கனவே மேல்முறையீடு செய்துள்ள நிலையில் அவசர வழக்காக விசாரிக்க முறையிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இன்று தமிழக அரசு இதனை அவசர வழக்காக விசாரிக்க முறையிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. இது பரிசீலிக்கப்படுமா? தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? முழு விவரம் என்ன? திருப்பரங்குன்றம் தீப தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை அமல்படுத்தாததை அடுத்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலும் சில உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தன. இதற்கு எதிராக மதுரை கிளையிலேயே இரு நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மேல்முறையீட்டு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த உத்தரவுகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் ஆணையர் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். அந்த மேல்முறையீட்டு மனுவில் கார்த்திகை தீபமேற்ற எந்த தடையும் அரசு சார்பில் விதிக்கப்படவில்லை எனவும் 100 ஆண்டுகளாக தீபமேற்றப்படும் இடத்தை விடுத்து வேறு இடத்தில் தீபமேற்ற கோருவதே பிரச்சனை என்றும் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. 2014 ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய இரு நீதிபதிகள் அளித்த தீர்ப்பில் குறிப்பிட்ட இடத்தில்தான் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்றும் அந்த நீதிபதிகளினுடைய உத்தரவின் அடிப்படையிலேயே தமிழ்நாடு அரசு தற்பொழுதும் செயல்படுவதாகவும் இந்த மேல்முறையீட்டு மனுவில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. மேலும் புதிதாக தீபம் ஏற்ற கோரும் இடம் என்பது சிக்கந்தர் தர்காவில் இருந்து 15 மீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது. தேவையில்லாத சர்ச்சைகளையும் சச்சரவுகளையும் தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அனுமதி அளிக்கவில்லை என்றும் தமிழ்நாடு அரசு மேல்முறையீட்டு மனுவில் குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் குறிப்பிட்ட இடத்தில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவின் காரணமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு தனது மேல்முறையீட்டு மனுவில் தெரிவித்திருக்கிறது. நேற்று அவசரமாக தாக்கல் செய்யப்பட்ட இந்த மேல்முறையீட்டு மனுவை அவசர வழக்காக விசாரிக்க கோரி இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மூத்த வழக்கறிஞரை வைத்து இந்த முறையீடு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை முறையீட்டை ஏற்றுக்கொண்டு நீதிபதிகள் இன்றைய தினமே அவசர வழக்காக விசாரிக்கிறார்களா அல்லது அடுத்த வாரத்தில், அதாவது திங்கள் முதல் வெள்ளி வரை இருக்கக்கூடிய நாட்களில் ஏதேனும் ஒரு நாளில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதிகள் தேதியை அறிவிப்பார்களா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தினுடைய அலுவல் இன்று காலை 10:30 மணி அளவில் தொடங்கும். எனவே 10:30 மணி அளவில் தலைமை நீதிபதி அமர்வில், அதாவது தலைமை நீதிபதி சூரியகாந்த் முன்பு இந்த முறையீட்டை தமிழ்நாடு அரசு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல மதுரை கிளையை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினமும் 2 வழக்குகள் விசாரணைக்கு வர இருக்கின்றன. ஒரு வழக்கை பொறுத்தவரைக்கும் திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் கோயில், அதாவது திருப்பரங்குன்றம் கோயிலினுடைய செயல் அலுவலர் ஆகியோர் சார்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கின்றன. அந்த மனுக்கள் நீதிபதிகள் ஜி ஜெயச்சந்திரன் மற்றும் கே ராமகிருஷ்ணன் அமர்வில் விசாரணைக்கு வர இருக்கின்றன. அதே போல திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும், இதற்கு காவல் ஆணையர் பாதுகாப்பு அளிக்க வேண்டும், இது தொடர்பான அந்த உத்தரவை செயல்படுத்தப்பட்டது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நேற்று மாலை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை அமல்படுத்தியதற்கான அறிக்கையை இன்று காலை 10:30 மணிக்கு காவல் ஆணையர் நேரில் ஆஜராகி தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அந்த வகையில் அந்த வழக்கும் இன்று காலை முதல் வழக்காக நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்பு 10:30 மணிக்கு எடுக்கப்பட இருக்கிறது. இதற்காக இன்னும் சற்று நேரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு
மதுரை மாநகர காவல் ஆணையர் திரு லோகநாதன் அவர்கள் வர இருக்கிறார்கள். ஆனால் நீதிமன்றம் உத்தரவுப்படி நேற்றைய தினமும் தீபம் ஏற்றப்படவில்லை. தொடர்ந்து 2 முறை உத்தரவிட்ட பின்னரும் கூட தீபம் ஏற்றப்படாத நிலையில்தான் தமிழ்நாடு அரசு தற்பொழுது உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறது. இந்த நிலையில் இன்று நேரில் ஆஜராகக்கூடிய ஆணையரிடம் நீதிபதி இது தொடர்பான கேள்விகளை எழுப்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு ஆணையர் தரப்பிலும் அதே போல தமிழ்நாடு அரசு தரப்பிலும் பதில் அளிக்கப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்துதான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் என்ன மாதிரியான அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கப் போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். முழு விவரங்களுக்கு நன்றி மதியழகன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.